see, in the midst of the year, season changes. இந்த வருஷத்தின் நடுவுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கால சூழ்நிலைகளே மாறி விடுகிறது. Summer goes, வெயில் காலம் கடந்து செல்கிறது. slowly rain starts coming, கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. and all the dry land starts sprouting again. எல்லாம் வறண்டு போன பூமியிலிருந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன துளிர் விட ஆரம்பிக்கிறது. There is also an overflowing season. ஒரு அளவில்லாமல் புரண்டு ஓடுகிற ஒரு காலம் வருகிறது. God is going to revive the world in the midst of the year. இந்த வருஷத்தின் மையத்தில் தேவன் அவருடைய கிரியைகளை உயிர்ப்பிக்க போகிறார். I feel many are crossing into God's plans and purposes for their life. நான் விசுவாசிக்கிறேன் அநேகர் தேவ திட்டத்துக்குள்ளும் தேவனுடைய செயல்பாட்டுகளுக்குள்ளும் கடந்து செல்ல போகிறீர்கள் என்று. The destiny that God has called you for, கர்த்தர் எதற்காக அழைத்தாரோ to fulfill that destiny, அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு there is a bridge between you and your destiny. உங்களுக்கும் உங்கள் அழைப்பிற்கும் நடுவுல ஒரு பாலம் இருக்கிறது. You have to climb that bridge. நீங்க அந்த பாலத்தை ஏறி தான் ஆக வேண்டும். 2020 and 2021 is a bridge year. 2020 and 2021 ரெண்டுமே உங்களுக்கு பாலமாக தான் இருக்கிறது. It is a bridge. அது ஒரு பாலம். You got on it. நீங்க அத மேல ஏறிட்டீங்க. Some of them are falling off from the bridge. சில பேர் பாலத்துல இருந்து கீழே விழுகிறார்கள். So many people are falling off, but you are alive. ஆனா நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்க. You are still in the bridge. நீங்க இன்னும் பாலத்துல தான் இருக்கீங்க. The work of the hands. தேவனுடைய கரத்தின் கிரியைகள். It is the people. அது ஜனங்கள் தான். The Lord is going to revive us. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க போகிறார். He is going to revive our body. நம் சரீரத்தை உயிரடைய செய்ய போகிறார். He is going to revive our life. நம் வாழ்க்கையை உயிரடைய செய்ய போகிறார். He is going to revive your business. உங்கள் வியாபாரத்தை உயிரடைய செய்ய. He is going to revive your family life. உங்கள் குடும்ப வாழ்க்கையை உயிர்ப்பிக்க போகிறார். In the midst of the years, I am reviving the work of my hands. No more your sandals. I am going to give you my heavenly sandals. When you wear the sandals of God, நீங்க தேவனுடைய பாதரட்சைகளை உடுக்கும் பொழுது, you will be the carrier of God's presence. நீங்க தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாய் இருக்க போகிறீர்கள். In front of you, kings and queens will tremble. In the midst of the years, இந்த வருடத்தின் நடுவில் God is going to revive the work of His hands. அவருடைய கரத்தின் கிரியைகளை தேவன் உயிர்ப்பிக்க போகிறார். Hallelujah. Hallelujah. What a joy it is to come to the presence of God. தேவ பிரசன்னத்திற்குள் வருவது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது இந்த நாட்கள் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிற நாட்கள்? How many of you understand that these are the days where God is going to do a miracle in your life? We have reached the middle part of this year. இந்த வருஷத்தின் மையத்திற்கு நாம் வந்து விட்டோம். We have to expect a turnaround. நாம் கண்டிப்பாக ஒரு திருப்புமுனையை நாம் எதிர்பார்க்க வேண்டும். Because our God is a God of turnarounds. நம் தேவன் திருப்புமுனைகளின் தேவனாய் இருக்கிறார். You see, in the midst of the year, season changes. இந்த வருஷத்தின் நடுவுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கால சூழ்நிலைகளே மாறி விடுகிறது. Summer goes, வெயில் காலம் கடந்து செல்கிறது. slowly rain starts coming, கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. and all the dry land starts sprouting again. எல்லாம் வறண்டு போன பூமியிலிருந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன துளிர் விட ஆரம்பிக்கிறது. That's how God has planned the whole world. ஆமென். அப்படிதான் ஆண்டவர் இந்த முழு உலகத்தையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். If there is a dry season, ஒரு காஞ்சு போன ஒரு வறண்ட காலத்தை நீங்கள் கடப்பீர்கள் என்றால், there is also an overflowing season. ஒரு அளவில்லாமல் புரண்டு ஓடுகிற ஒரு காலம் வருகிறது. There is a prophetic sermon that is waiting for you. ஒரு தீர்க்க தரிசன செய்தி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. God is going to revive the world in the midst of the year. இந்த வருஷத்தின் மையத்தில் தேவன் அவருடைய கிரியைகளை உயிர்ப்பிக்க போகிறார். You and I are privileged to be alive. நீங்களும் நானும் உயிரோடு இருப்பதே சுத்த கிருபை. But what is God going to do to the people who are alive? உயிரோடு இருக்கிற அவருடைய ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்ய போகிறார்? I want to turn your attention to the prophetic book of Habakkuk. தீர்க்க தரிசன புத்தகமாகிய ஆபக்கூக்குக்கு நாம் வேதாகமத்தை திருப்புவோம். Habakkuk is a prophet. ஆபக்கூக் அவர் ஒரு தீர்க்கதரிசி. He is speaking about the future of Israel. இஸ்ரவேலின் எதிர்காலத்தை குறித்து அவர் பேசுகிறார். So he is prophesying over Israel. இஸ்ரவேலின் மேல் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். So in Habakkuk chapter 1, ஆபக்கூக் 1ஆம் அதிகாரத்தில் we see the burden of the prophet. அந்த தீர்க்கதரிசியின் பாரத்தை நாம் பார்க்கிறோம். In Habakkuk chapter 2, 2ஆம் அதிகாரத்தில் we see the vision of the prophet. அந்த தீர்க்கதரிசியின் தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். In chapter 3, 3ஆம் அதிகாரத்தில் we see the prayer
and the prayer of faith of Habakkuk. ஆபக்கூக்கின் விசுவாசத்தோடு கூடிய விண்ணப்ப ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். I want to turn your Bibles to Habakkuk chapter 3. ஆபக்கூக் 3ஆம் அதிகாரத்திற்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். And we are just going to see two verses. 2 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். Habakkuk chapter 3 verse 1 and 2. 3ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம். O Lord, I have heard thy speech and was afraid. O Lord, revive thy work in the midst of the years. In the midst of the years make known. In wrath remember mercy. Habakkuk தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். Amen. Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. What a beautiful prayer. என்ன ஒரு அருமையான ஒரு ஜெபம் இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிறது. My dear children of God. என் அன்பான தேவ பிள்ளைகளே, This chapter is a prayer. இந்த அதிகாரம் இது ஒரு ஜெபமாக நாம் வாசிக்கிறோம். In the Bible, வேதத்தில் where there is a strict word called prayer, this is one such example. வேதத்துல எங்க நாம் கண்டிப்பாக ஜெபம் என்று சொல்லப்படுகிறதோ அப்படிப்பட்ட ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது. It's a very very important chapter. முக்கியமான ஒரு சாப்டராக இருக்கிறது. Similarly, in a song, a prayer is found in Psalm 72 verse 20. சங்கீதம் 72:20ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் எப்படி ஒரு ஜெபத்தை பாடலாக அங்க பாடப்பட்டிருக்கிறது. Shall we read Psalm 72:20? ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. You hear about the prayer of David, the son of Jesse. ஈசாயின் புத்திரனாகிய தாவீதினுடைய விண்ணப்ப ஜெபத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. And his prayer is not without a hope. அவர் ஜெபமானது ஒரு நம்பிக்கையற்ற ஒரு ஜெபம் அல்ல. His prayer comes with a hope. ஒரு விசுவாசம் நம்பிக்கையோடு வருகிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. I love this wonderful chapter of Habakkuk chapter 3. ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அதிகாரம். You see, in the second verse, 2ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம் we என்றால் read about how when Habakkuk receives the revelation, he got scared. எப்படி அவர் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டவுடன் அவர் பயங்கரமாக பயந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. In English it is written, I have heard thy speech and I was afraid. ஆங்கிலத்தில் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, நீர் பேசினதை கேட்டேன் அதனால நான் பயந்தேன் என்று போடப்பட்டிருக்கிறது. Whenever we hear from God, எப்போலாம் நாம் தேவனிடத்திலிருந்து கேட்கிறோமோ we get a reverential fear. It is not a fear unto death, it is a fear unto a turnaround. மரணத்தின் பயம் வருவதில்லை, ஆனால் பயபக்தியான ஒரு பயம் நமக்குள் வருகிறது. Somebody lift your hands and shout amen. Amen. Hallelujah. Hallelujah. To the righteous the sound of God is the sound of deliverance. நீதிமான் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அது ஒரு விடுதலையின் சத்தமாக அவர் கேட்பார். This month we started with a wonderful verse. இந்த மாதம் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை வைத்து நாம் ஆரம்பித்தோம். When the righteous call unto the Lord, நீதிமான் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது the Lord hears him. அவனுக்கு செவி கொடுத்து, And so many troubles that come against him, அவனுக்கு விரோதமாக வருகிற எல்லா இக்கட்டுகளிலிருந்து and he delivers them from all. எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவனை விடுவிக்கிறார் என்று நாம் வாசித்தோம். ஆமென். I believe now we are going to prophetically hear from the Lord the time of deliverance. நாம் தீர்க்க தரிசனமாக தேவனிடத்திலிருந்து கேட்க போகிற காரியம் அந்த விடுதலையின் நேரத்தை நாம் கேட்க போகிறோம். Somebody lift your hands and give me a louder amen. Amen. You see, the song is sung on a musical phrase called Segayon. செகாயோன் என்கிற ஒரு சங்கீத பாடலில் இசையமைக்கப்பட்ட ஒரு சங்கீதம். It comes with a ha inside. ஹா என்கிற சத்தத்தோடு அது வருகிறது. What is the root meaning of this word? அந்த வார்த்தைக்கான மூல அர்த்தம் என்னவென்றால், For every expression of the heart, they have different musical phrases. எபிரேய மொழியில் அவங்க இருதயத்திலிருந்து வருகிற அவங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் ஒரு சங்கீத ஸ்வரமாய் அது வெளியே வருகிறது. This is actually a mournful tone. இது ஒரு துக்கமான ஒரு இசை பாடல்.
It is having the tone of a very sad tone, but there is hope inside the tone. அது சோகமான ஒரு சத்தமாக வந்தாலும் அந்த சோகமான சத்தத்துக்குள் ஒரு நம்பிக்கையுடைய ஒரு சத்தமாய் அது வெளியே வருகிறது. Hallelujah. Hallelujah. Somebody lift your hands and say hallelujah. Hallelujah. You know why? Because it's a kind of a minor song that we play in our musical instrument. நம்ம இசை கருவியில வாசிக்கிற மைனர் கார்ட்ஸ்ல வாசிக்கப்படுகிறது. இது மாதிரி, there's something, you know, it's a minor song. அது ஒரு மைனர் பாடலாக இருக்கிறது. It is having a melancholic note to it. அந்த சங்கீதத்துக்குள்ள ஒரு சோகமும் ஒரு நம்பிக்கையும் கலந்த ஒரு சத்தமாக வருகிறது. I was just going to say there is a hope, because when he ends it in Habakkuk chapter 3 verse 18 and 19, he is saying, even though I don't have anything, I will still praise the Lord. Amen. அவர் 18 19 வசனத்துல அவர் சோகமாக அந்த பாடலை ஆரம்பித்தாலும் அவர் சொல்லுகிறார், ஆனாலும் என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று சொல்லி அவர் முடிக்கிறதை நாம் பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. Somebody shout hallelujah. Hallelujah. Even in our distress, we should not lose the joy of our salvation. நம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒருபோதும் நாம் அதை இழக்க கூடாது. The righteous will have many troubles. நீதிமான்களுக்கோ அநேக உபத்திரவங்கள் வரதான் செய்யும். But the Bible says, ஆனா வேதாகமம் சொல்லுகிறது, நீதிமான் பாடி மகிழ்கிறான். Amen. The righteous will sing and glorify the Lord. நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கிற துக்கம் போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், you and me, the strategy to overcome all these problems are, we need to start singing. நாம் பாட தொடங்க வேண்டும். There has to be a song that has to keep running in our heart. உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டும். Proverbs 29:6 says that. நீதிமொழிகள் 29:6 இப்படியாக சொல்லுகிறது. Why did prophets need music? ஏன் தீர்க்கதரிசிகளுக்கு இசை தேவைப்படுகிறது? Because music and worship gives an atmosphere to prophesy. ஏன்னா ஆராதனையும் இசையும் ஒரு தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு அது ஒரு மீடியமாக வருகிறது. Somebody lift your hands and shout a bigger amen. Amen. So it gives you an atmosphere. உங்களுக்கு அந்த தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கான அந்த ஒரு சுற்று சூழலை ஏற்படுத்தி தருகிறது. That is what worship can bring to your life. அதுதான் நீங்கள் ஆராதிக்கும் போது உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்படுகிற ஒரு நன்மையாக இருக்கிறது. So when he starts prophesying, அவர் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கும் பொழுது, fearfully and reverentially, அவர் பயபக்தியுடன் அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, he has a prayer of request to God. தேவனிடத்துல ஒரு விண்ணப்பத்தின் வேண்டுதல் ஜெபத்தை வைக்கிறார். He says, in the midst of the years, அவர் சொல்லுகிறார், வருஷத்தின் நடுவில், O Lord, revive thy work. ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும் ஆண்டவரே. Somebody lift your hands and say amen. Amen. Again he makes a petition in the same verse. Twice he says, in the midst of the years. இரண்டு விசை அதே வசனத்தில் சொல்லுகிறார், வருஷத்தின் மையத்தில், வருஷத்தின் நடுவில் உங்க கிரியைகளை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று விண்ணப்பிக்கிறார். I am prophesying over you right now. இப்பொழுது உங்கள் மேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். We are going to transition from the 6th month to the 7th month. நாம் 6ஆம் மாதத்திலிருந்து 7ஆம் மாதத்திற்குள் காலடி வைக்க போகிறோம். We are in a transition. ஒரு மாற்றத்தின் நாட்களுக்குள் நாம் கடந்து செல்கிறோம். It is very confusing. பயங்கர குழப்பமாக தான் இருக்கிறது. You know, when you are a small child, everything people teach you. நீங்க சிறு பிள்ளையா இருக்கும்போது மத்தவங்க எல்லாரும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. Even when you are young, there are many to guide you. நீங்க வாலிப பிள்ளையா இருக்கும்போது கூட அநேகர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடும். But when you reach 40, 50, ஆனா நீங்க 40, 50 வரும் பொழுது, you have to take all the blessed decision. ஆனா நீங்க தான் பாருங்க, நீங்க தான் எல்லா தீர்மானங்களையும் எடுக்க வேண்டியதா இருக்கும். You can't blame anybody else for any decision, bad decision making. நீங்க தவறான ஒரு முடிவை எடுத்துட்டு அதை யார் மேலயும் நீங்க சுமத்தவே முடியாது. So in the midst of the years, இந்த வருஷத்தின் நடுவில் you need a revival. உங்களுக்குள் ஒரு எழுப்புதல் தேவைப்படுகிறது. Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? The body needs a revival. நம் சரீரத்திற்கு ஒரு எழுப்புதல் தேவைப்படுகிறது. That is why in the television there are a lot of advertisement for capsules at 40 years of age. அதனால தான் டிவில பாத்தீங்கன்னா 40 வயசுல நீங்க எடுக்க வேண்டிய எல்லா கேப்சூல்ஸ் மாத்திரை மருந்துகளை குறித்து நிறைய Revital,
Revitalize எதுக்கு? 40 வருஷத்துல எல்லாம் செத்து போற நேரத்துல திருப்பியும் உயிர்ப்பியும், சரீரத்தை உயிர்ப்பியும். Revitalize, எழுப்புதல். Amen, amen. If you want to get revived, you have to revitalize yourself. Somebody said amen. Amen. In the midst of the years, வருஷத்தின் மையத்தில். Somebody turn to your neighbor and say now. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்பொழுது. In the middle of the year, இந்த வருஷத்தின் நடுவில் I am ready for a miracle. நான் ஒரு அற்புதத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். I am ready for a revival. நான் ஒரு எழுப்புதலுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. He says, even if you are angry, show mercy. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்க கோபமா இருந்தாலும் என் மேல கிருபையாய் இரக்கமாய் இரும் ஆண்டவரே. How many of you want to say amen to that? எத்தனை பேர் இதற்கு ஆமென் சொல்ல We விரும்புகிறீங்க? have experienced the wrath of God. நீங்க தேவனுடைய கோபாக்கினையை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். We are now going to experience the mercy of God. இப்பொழுது தேவனுடைய இரக்கங்களை நாம் அனுபவிக்க So in a போகிறோம். sad song, ஒரு சோகமான இந்த பாட்டுல he is prophesying about how God is going to come. எப்படி தேவன் வரப்போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் அவர் பேசுகிறார். He prays and receives the answer in Habakkuk chapter 3 verse 3. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவர் ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்கிறார். He says, God came from Teman தேவன் தேமானிலிருந்தும் and the Holy One from the Mount Paran. பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். Somebody lift your hands and say amen. ஆமென். Paran is a very desert region. பாரான் வந்து ஒரு பாலைவனத்தை போல இருக்கிற இடம். And in that desert there is a mountain. அந்த பாலைவனத்தில் ஒரு மலை இருக்கிறது. That is where the Seir and Edom countries are there. சேர் ஏதோம் என்கிற இந்த பட்டணங்கள் எல்லாம் அங்கதான் இருக்கிறது. This is where even Sinai is there. சீனாயும் அந்த இடத்தில் தான் காணப்படுகிறது. The Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், where you are in prayer in Sinai, நீங்க எந்த இடத்துல சீனாயில ஜெபத்துல காத்து கொண்டு the இருக்கிறீர்களோ Lord is going to come there. அந்த இடத்திற்கு வந்து தேவன் உங்களை சந்திக்க போகிறார். Where people gather and pray, எந்த இடத்துல ஜனங்கள் கூடி ஜெபிக்கிறார்களோ Habakkuk says the Lord came. ஆபகுக் சொல்லுகிறார், ஆண்டவர் அந்த இடத்திற்குள் வந்தார் என்று. He says God has come. அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் வந்து விட்டார் என்று. I believe God has come to India. நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், இந்திய தேசத்துக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று. After the pandemic, after the chaos, இந்த எல்லா கொள்ளை நோய், இந்த குழப்பங்கள் மத்தியில் the Lord is a God of timing. ஆண்டவர் வந்து கால நேர சமயத்தின் தேவனாய் இருக்கிறார். If we read in Ecclesiastes chapter 3, if there is a bad season, there is a good season. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், கெட்ட காலம் இருந்தால் ஒரு நல்ல காலமும் உண்டு. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. In Ecclesiastes 3:3, there is a time to kill, there is a time to revive or heal. பிரசங்கி 3:3 நாம் வாசிக்கலாம், கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. A time to destroy, a time to build. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் A உண்டு. time to cry, a time to laugh. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. A time to mourn, a time to dance. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனமாட ஒரு காலம் உண்டு. I believe the bad times are over and we are in transition towards a celebration time. நான் விசுவாசிக்கிறேன், எல்லா கெட்ட காலமும் முடிந்து விட்டது. இப்பொழுது ஆடி பாடி நடனமாடி தேவனை ஆராதிக்கிற நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஆமென் சொல்லுங்க பாப்போம். Amen. Hallelujah. Hallelujah. Next week we are going to open the churches. அடுத்த வாரம் நாம் ஆலயங்களை திறக்க போகிறோம். We are in transition. நாம் ஒரு மாற்றத்திற்குள் கடந்து செல்கிறோம். How many of you believe that? Say amen. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் என்று Turn to சொல்லலாமா? your neighbor and say God has come. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, தேவன் வந்து விட்டார். சொல்லுங்க வந்துட்டா. He's come. Hallelujah. Hallelujah. Where you are put to shame. எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ When God comes, தேவன் வரும் பொழுது something supernatural happens. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடைபெற ஆரம்பிக்கிறது. What are the things happen when God revives the works? அவருடைய கிரியைகளை தேவன் உயிர்ப்பிக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடைபெற போகிறது? First of all, what is the work that he holds in his hands? முதலாவதாக அவர் கரங்களில் எந்த காரியத்தை வைத்திருக்கிறார்? Isaiah 45 verse 11 says, ஏசாயா 45:11 வசனம் சொல்லுகிறது, it is man who was created in his image. தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன், He is the one who is the work of his hands. அவன்தான் தேவனுடைய கரத்துல இருக்கிற கிரியைகளாய் இருக்கிறான். Let's read Isaiah 45:11. ஏசாயா 45:11 வசனத்தை நாம் வாசிப்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் Thus saith the Lord, the Holy One of Israel, அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, and his maker,
வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். Ask me of things to come. என் பிள்ளைகளை குறித்தும், Concerning my sons. என் கரங்களின் கிரியைகளை குறித்தும், Concerning the work of my hands. எனக்கு கட்டளையிடுங்கள். Command ye me. சொல்லுங்க hallelujah. Somebody say, I'm going to கட்டளையிட போகிறேன். Amen. I'm going to declare and decree. Somebody lift your hands and say amen. Amen. You are going to not just pray. நீங்க சாதாரணமா ஜெபிக்க போறதில்லை. You're going to ask the hand of the Lord to revive you. நீங்கள் தேவனுடைய கரத்தை உங்களுக்கு நேராக திருப்பி எழுப்புதல் வேண்டும் என்று கேட்க போகிறீர்கள். So the work of the hands, தேவனுடைய கரத்தின் கிரியைகள், it is the people. அது ஜனங்கள் தான். The Lord is going to revive us. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க போகிறார். He's going to revive our body. நம் சரீரத்தை உயிரடைய செய்ய போகிறார். He's going to revive our life. நம் வாழ்க்கையை உயிரடைய செய்ய போகிறார். He's going to revive your business. உங்கள் வியாபாரத்தை உயிரடைய செய்ய போகிறார். He's going to revive your family life. உங்கள் குடும்ப வாழ்க்கையை உயிர்ப்பிக்க போகிறார். Hallelujah. Hallelujah. Some of you are living in bitterness. சில பேர் பயங்கர கசப்புல வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. The Lord says, don't be living in bitterness. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கசப்புலயே நீங்கள் தொடர்ந்து வாழக்கூடாது. Turn to God in prayer. ஜெபத்துல தேவன் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். God is going to bring about a turnaround in your life. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வர போகிறார். I feel many are crossing into God's plans and purposes for their life. நான் விசுவாசிக்கிறேன், அநேகர் தேவ திட்டத்துக்குள்ளும் தேவனுடைய செயல்பாட்டுகளுக்குள்ளும் கடந்து செல்ல போகிறீர்கள் என்று. The bridge between you and your destiny. உங்களுக்கும் உங்கள் எதிர்காலத்திற்கும் உள்ள அந்த bridge, பாலம் is faith. அதுதான் விசுவாசம். ஆமென். The destiny that God has called you for, கர்த்தர் எதற்காக அழைத்தாரோ, to fulfill that destiny, அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு there is a bridge between you and your destiny. உங்களுக்கும் உங்கள் அழைப்பிற்கும் நடுவுல ஒரு பாலம் இருக்கிறது. You have to climb that bridge. நீங்க அந்த பாலத்தை ஏறி தான் ஆக வேண்டும். It is confusing. அது பயங்கர குழப்பமாக இருக்கும். You see, once you get on a bridge, நீங்க ஒரு bridge மேல ஏறும் பொழுது you don't see the plain ground. நீங்க அந்த சமவெளியை நீங்க பார்ப்பதில்லை. You are high there. நீங்க அந்த இடத்துல மேல உயரத்துல இருக்கீங்க. You can't take a left or a right. நீங்க லெஃப்டும் எடுக்க முடியாது, ரைட்டும் எடுக்க முடியாது. You have to go where the bridge goes and lands. bridge அந்த பாலம் எங்க போய் முடியுதோ அங்க தான் நீங்க போக முடியும். 2020 and 2021 is a bridge year. 2020 and 2021 ரெண்டுமே உங்களுக்கு பாலமாக தான் இருக்கிறது. It is a bridge. அது ஒரு பாலம். You got on it. நீங்க அத மேல ஏறிட்டீங்க. Some of them are falling off from the bridge. சில பேர் பாலத்துல இருந்து கீழே விழுகிறார்கள். So many people are falling off, but you are alive. ஆனா நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்க. You are still in the bridge. நீங்க இன்னும் பாலத்துல தான் இருக்கீங்க. It can be traumatic. அது பயங்கர ஒரு வேதனையான காரியமாக இருக்கலாம். பயங்கர குழப்பமாக இருக்கலாம். Emotional and painful on many levels. பயங்கர உணர்வுகளின் பூர்வமாக பயங்கர அவஸ்தைகளை நீங்கள் பட்டுக்கொண்டு இருக்கலாம். Don't take a U-turn on the bridge. நீங்க பாலத்துல தயவு செய்து U-turn எடுக்கிற மட்டும் நீங்க யோசித்துறாதீங்க. Just keep following in the transition. அந்த இடத்துல நேரா அந்த பாலத்துல போயிட்டே இருங்க. You know why? ஏன் தெரியுமா? Because now you are in the center of God's will. ஏனா இப்பொழுது தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறீர்கள். When you are walking in your will, நீங்க உங்க சித்தத்துல நடந்து கொண்டிருக்கும்போது you had 1000 roads. உங்களுக்கு 1000 ரோடுங்க இருக்கலாம். But when you are got on the bridge, ஆனா அந்த தேவ சித்தம்ன்ற பாலத்துல நீங்க ஏறும் பொழுது you have only one way to go. ஒரே வழிதான் இருக்கிறது. Keep moving forward. மேல முன்னேறி போயிட்டே இருங்க. Somebody lift your hands and say amen. Amen. He is preparing you for something new. ஏதோ ஒரு புதிய காரியத்திற்காக தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். So get ready and align with God. அதனால நீங்கள் ஆயத்தப்பட்டு தேவ சித்தத்திற்குள்ளாக நீங்க வாங்க. Listen very carefully. கவனமா கேளுங்க. This is going to change somebody's life. What I am going to state is going to change somebody's life. நான் சொல்லுகிற இந்த காரியம் யாரோ ஒருவருடைய வாழ்க்கையவே மாத்த போகிறது. Both God and Satan have a plan for your life. ஆண்டவரும் பிசாசும் ரெண்டு பேரும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். Actually, God has a perfect plan. ஆண்டவருக்கு ஒரு செவ்வையான திட்டம் இருக்கிறது. But Satan also wants to thwart that plan. ஆனா பிசாசு கூட அந்த திட்டத்தை குலைக்க வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான். Whom are you going to agree with? யாரோட கூட இணைந்து செயல்பட போறீங்க? Satan will question you. பிசாசு உங்களை 1008 கேள்வி கேட்பான். Why did you take this bridge? நீ ஏன் இந்த பாலத்துல ஏறன? Why are you
still standing in faith? ஏன் இன்னும் விசுவாசத்திலேயே நின்று கொண்டு He will இருக்கிறாய்? make you peep down at the others who are taking umpty number of rights and lefts. மற்றவர்கள் அநேக லெஃப்ட் ரைட் சொல்லி திரும்பிக்கிட்டே இருக்கிற அநேகரை பார்க்க வைத்து He will say, you could have led your life like that. அவன் சொல்லுவான், நீங்க அவங்கள மாதிரி உன் வாழ்க்கையை நடத்திருக்கலாமே. You could have led your life like this sister. இந்த சிஸ்டரை போல உன் வாழ்க்கையை நடத்திருக்கலாம்ல. You could have gone to that job. இல்லனா நீ அந்த வேலைக்கு போயிருக்கலாம்ல. You could have married that person. நீ அந்த நபரை திருமணம் செய்திருக்கலாம்ல. When you are in transition, நீங்க ஒரு மாற்றத்துக்குள்ள கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் you will பொழுது be confused. உங்களுக்கு பயங்கர குழப்பங்கள் வரதான் செய்யும். But let me tell you, ஆனா ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். just agree with the Lord about the will for your life and keep progressing. When the bridge lands, you will see your destiny. தேவ சித்தத்தோடு இணைந்து அந்த பாலத்துல நேரா போயிட்டே இருங்க. அந்த பாலம் இறங்குற இடம் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்கும். You are not going to drive your car forever on the bridge. நீங்க எப்போதுமே உங்க வாழ்க்கையில காரை அந்த பாலத்து மேல ஓட்டிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. பாலம்னா கண்டிப்பா எண்ட் ஆகிதான். பாலம்னா ஒரு சின்ன மாற்றத்துக்கான இடம் தான் பாலமே. கர்த்தர் சொல்றாரு, பாலம் முடிய போகிறது. Amen. Bridge is just a small place where you have to cross and go, and God is telling that bridge is getting over. When you cross the bridge, நீங்க அந்த பாலத்தை கடக்கும் பொழுது God is going to bless you with some blessings. கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். How many of you are ready for that? எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தமா இருக்கீங்க? Because the Bible says the plans for you are plans to prosper. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும் உங்களுக்கு செழிப்பை கொண்டு வருகிற திட்டங்களாய் இருக்கிறது. Jeremiah 29:11 says so. எரேமியா 29:11 இப்படியாக சொல்லுகிறது, So the thoughts that I have for you, நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகள், it is for peace and not for harm. அது சமாதானத்துக்கு ஏதுவானது, தீங்குக்கானது அல்ல. How many of you want to say amen to that? ஆமென். யாராவது ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லதுதான் நடக்கும். Only good things will happen. நல்லதுதான் எனக்கு கிடைக்கும். Only good things I will get it back. ஏன் தெரியுமா? நம்ம தேவ சித்தத்துல இருக்கிறதுனால நமக்கு நல்லது வரும். Because we are in the center of the will of God, only good things will happen to us. பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கும். Very good things are going to happen for our children. நமக்கு நல்ல ஒரு வீட கொடுப்பார். God is going to give us a very good house. நல்ல இடத்தை கொடுப்பார். He is going to give us a very good place. உங்களுக்கு கடன்ல இருந்து வெளியே வரதுக்கு தேவையான பொருளை கொடுப்பார். Amen. God will meet every need for you to come out of your debts. I cancel all the debts in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால எல்லா கடன்களையும் ரத்து செய்து ஜெபிக்கிறேன். If you are in the transition of the bridge, நீங்க அந்த பாலத்துல கடந்து செல்லுகிறவர்களாய் இருப்பீர்கள். if you are crossing the bridge of faith, நீங்கள் விசுவாசம் என்கிற பாலத்தை கடந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் something you are going to attract from God. தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இயேசு வந்துட்டுண்டு என் அவஸ்தையே மாற்றா, இன்னும் ஜீவிக்கின்னும் இயேசுவே. அவர் வந்துட்டாருன்னா உங்க நிலைமை அப்படியே மாத்திடுவார். If he just comes down, he will change your life. என்ன தெரியுமா முதலாவது உங்களுக்கு கிடைக்கும்? You know what you will receive? The first thing when he அவர் comes. பிரசன்னத்தை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. Amen. You will attract the presence of God. மோசே Moses 40 வருஷம் 40 years மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கிறார். he was just tending to the sheep of his father-in-law. திடீர்னு கர்த்தர் வரார். Suddenly God appears. எரிகிற முட்புதர்ல இருந்து இவரை கூப்பிடுறார், மோசே மோசே. He sees the burning bush, and from the burning bush he hears a sound, Moses, Moses. சில பேர் கேக்குறீங்க, Certain people are asking, நான் பாலைவனத்துல இருக்கிறேன், I am in a desert. கர்த்தர் என்ன சந்திக்க வருவாரா? Will God come to meet me there? உன்னத பாட்டுல சோலைவனத்துல தானே அவர் தேடி வர்றதா கேள்விப்பட்டிருக்கிறேன். Amen. In the songs of Solomon we have heard that he comes only to the garden to meet the beloved. ஆனா கர்த்தர் தேமானில் இருந்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. But the word of God says God came from Teman. முட்செடியின் நடுவில் இருந்து ஆண்டவர் கூப்பிடுகிறார், வாப்பா. God is calling amidst from the burning bush. He says, come to me. God wants to attract you with his presence. தேவ பிரசன்னத்தினால தேவன் உங்களை இழுத்து கொள்ள போகிறார். I'm going to say something, you're going to clap your hands. Are you ready? நான் ஒரு காரியத்தை சொல்ல போறேன், நீங்க கரங்களை தட்ட போறீங்க. ஆயத்தமா இருக்கீங்களா? Keep your Bible in your lap and take both your hands and get ready. வேதத்தை எல்லாம் நீங்க கீழே வச்சிடுங்க, கைகளை ஃப்ரீயா வச்சுக்கோங்க.
There was a time when you wanted to attract God's attention. ஒரு காலம் இப்படி இருந்துச்சு, நீங்க தேவனுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று நீங்கள் காத்திருந்தீர்கள். And you were crying and praying for it. நீங்கள் அழுது கொண்டு ஜெபித்து கொண்டு இருந்தீங்க. But today when the season of God for your life has come, ஆனா உங்க வாழ்க்கையின் காலம் நேரம் வந்திருக்கும் பொழுது, when the time for breakthrough comes, உங்கள் breakthroughக்கான நேரம் வரும் பொழுது, you don't need to attract God. God will attract you and draw you closer to Him. நீங்க தேவனை இழுக்க எதுவுமே செய்ய வேண்டாம். தேவ பிரசன்னம் இழுத்து உங்களுக்கு நேராக உங்களை இழுத்து கொண்டு வரும். இயேசு வந்து விட்டார் என் அவஸ்தையை மாற்ற, இன்னும் ஜீவிக்கின்றேன் இயேசுவே. Just listen. God is attracting Moses here. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து மோசேவை இழுக்கிறார். He says, remove the sandals from your feet. அவர் சொல்லுகிறார், உன் பாதரட்சைகளை கழட்டி விடு. So far you are walking with your own sandals. இவ்வளவு நாள் நீ உன் சொந்த காரியத்துல நீ நடந்து கொண்டிருந்தாய். So far you ran like how you wanted to run. நீ எப்படி விருப்பப்பட்டாயோ அந்த விருப்பத்தின் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருந்தாய். You see, actually sandals are preparedness, are actually the identification of preparedness to the will of God. பாதரட்சை என்றாலே தேவ சித்தத்திற்காக ஆயத்தப்படுவதை குறிக்கிறது. That is what we read in Ephesians chapter 6 about the sandals of preparedness. அதுதான் எபேசியர் 6ல நாம் படிக்கிறோம், ஆயத்தம் என்கிற பாதரட்சையை குறித்து நாம் பார்க்கிறோம். So God wants him to remove the worldly sandals because God is going to give him a new set of sandals. Amen. உலக பிரகாரமான பாதரட்சைகளை கழட்டி போட தேவன் சொல்லுகிறார். ஏனென்றால் புதுவிதமான பாதரட்சைகளை தேவன் அவருக்கு தொடுக்க போகிறார் என்று. When the prodigal son returned to the father, கெட்ட குமாரன் அவங்க தகப்பனிடத்துல திரும்பி வரும் பொழுது, the first thing the father told the servants in the house, அந்த வீட்ல இருந்த வேலைக்காரர்கிட்ட அவர் சொன்ன முதல் காரியம் என்னவென்றால், give him a bath, give him new dress, and then he said something very important, give him sandals for the feet. அவர் சொன்னார், நல்ல குளிப்பாட்டுங்க, நல்ல உடைகள் எல்லாம் போடுங்க. ஆனா அவர் சொன்னார், நல்ல பாதரட்சைகளை கொடுங்கள். Why? எதற்காக? Because now I am going to give him a preparedness sandal which he will walk in the will of God. Amen. ஏன் அப்படி சொன்னார் என்றால், தேவ சித்தம் என்கிற ஆயத்தம் என்கிற பாதரட்சையை தொடுத்துக்கொண்டு அவருடைய சித்தத்தை செய்ய வைக்க போகிறார் I don't know, என்பதற்காக. I already started preaching about July month's prophetic word. God says, in the midst of the years I am reviving the work of my hands. Amen. No more your sandals. I am going to give you my heavenly sandals. Amen. வருஷத்தின் நடுவிலே என்னுடைய கிரியைகளை உயிர்ப்பிக்க போகிறேன் என்று தேவன் சொன்ன காரியத்தில் உங்களுடைய பாதரட்சை இல்லை, என்னுடைய பரலோக பாதரட்சையை உங்களுக்கு தொடுக்க போகிறேன். When you wear the sandals of God, நீங்க தேவனுடைய பாதரட்சைகளை உடுக்கும் பொழுது, you will be the carrier of God's presence. நீங்க தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாய் இருக்க போகிறீர்கள். In front of you kings and queens will tremble. உங்களுக்கு முன்பாக ராஜாக்கள் நடுங்கும்படியாக செய்கிற தேவ பிரசன்னம். In front of you magicians will tremble. மந்திரவாதிகள் உங்களுக்கு முன்பாக மண்டியிடுவார்கள். Hallelujah. Hallelujah. Are you ready for the presence of God? தேவ பிரசன்னத்திற்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? Psalm 114. சங்கீதம் 114. I want you to read the entire psalm in the home. சங்கீதம் 114 1ல இருந்து 8ஆம் வசனம். You see about so many things the psalmist is speaking. சங்கீதக்காரன் அநேக காரியங்களை இங்க பேசுகிறதை நாம் பார்க்க He முடியும். sees about how the seas are parting. எப்படி கடல் பிரிகிறது என்று பார்க்கிறோம். Jordan parting. யோர்தான் பின்னிட்டு போகிறதை The பார்க்கிறோம். mountains are jumping. மலைகள் குதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். And the small molehills are jumping like the small lambs. சின்ன குன்றுகள் கூட ஆட்டுக்குட்டியை போல துள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். Why is it happening? உங்களுக்கு என்ன வந்தது? The answer is in verse 7. 7ஆம் வசனத்தில் அதற்கான பதில் இருக்கிறது. In English it is written, tremble earth at the presence of the Lord, at the presence of the God of Jacob. Amen. பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. கையை உயர்த்தி ஹalleluya சொல்றீங்களா? Hallelujah. தேவ பிரசன்னம் வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன், மலைகளும் குன்றுகளும் தண்ணீர்களும் பூமியே அதிரும். Amen. When the presence of God comes down, the mountains and the hills and the seas will part and leap with joy. When the disciples came to any town in the New Testament, சீஷர்கள் புதிய ஏற்பாட்டிலே ஒரு பட்டணத்திற்குள் வரும் பொழுது, this is what that was told about them. அவங்களை குறித்து இப்படி தான் சொல்லப்பட்டது.
These are the people who turn the world upside down. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார் என்று போடப்பட்டிருக்கிறது. Why are they turning the world upside down? ஏன் உலகத்தை தலைகீழ அவங்க மாத்துறாங்க? Because the world is upside down. ஏன்னா உலகம் தலைகீழ தான் இருக்குது. And so the people of God, when they come, they turn the wrong side to the upside. தேவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் வரும்பொழுது தப்பா இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து வைக்கிறார்கள். When you become a presence carrier, நீங்க தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாய் நீங்கள் மாறும் you will பொழுது shake the mountains. நீங்கள் மலைகளை அசைய செய்ய போகிறீர்கள். God is going to raise some Moses who are going to shake the nation of India. இந்திய தேசத்தை அசைக்கிற மோசேக்களை தேவன் எழுப்ப போகிறார். Water will stand as a wall. அந்த தண்ணீர் தரையாக மாறி ஒரு மதிலாக நிற்க செய்ய போகிறார். You will bring fire from heaven. பரலோகத்திலிருந்து அக்கினியை இறக்குகிறவர்களாய் மாற போகிறார். There will be fire in the church. சபைகளில் அக்கினி இறங்கி வர போகிறது. Can I prophesy something? தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? You can only see the beginning of miracles in the Bible. வேதத்துல அற்புதங்களின் ஆரம்பத்தை தான் நாம் பார்த்திருக்கிறோம். The Bible never says this is the end of the miracles. The Bible says there are more miracles. ஆமென். வேதம் சொல்லவில்லை இதுதான் முடிவு என்று சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது இன்னும் अनेक காரியங்கள் இருக்கிறது என்று. Hallelujah. Hallelujah. Number 2. இரண்டாவதாக You will become the pleasure of God. தேவனுடைய பிரியமாய் மாற போகிறீர்கள். Somebody lift your hands and say amen. Amen. First of all, you are going to attract the presence of God. முதலாவதாக தேவ பிரசன்னத்தை இழுக்கிறவர்களாய் இருக்க போகிறீர்கள். Number 2, you are going to attract the pleasure of God. இரண்டாவதாக தேவனுடைய பிரியமாய் இருந்து அவருடைய நேசத்தை இழுக்க போகிறீர்கள். Psalm 105, சங்கீதம் 105 43 to 45. 43 இருந்து 45 வரை. Psalm 105, 43 to 45. தம்முடைய ஜனத்தை களிப்போடும் He brought forth his people with joy, தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி, and is chosen with gladness. தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். He gave them the lands of the heathen. அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார்கள். What is God going to give you? ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்க போறார் என்றால், when he brings you out from captivity, அந்த சிறையிருப்பிலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வரும் பொழுது he is going to bring you with joy. சந்தோஷத்தோடு உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். Not ordinary joy. சாதாரண சந்தோஷம் அல்ல. In Tamil the Bible says, தமிழ்ல வேதம் இப்படியாக சொல்லுகிறது, you will come with shouts of praise. கம்பீர சத்தத்தோடு புறப்பட பண்ணுவார். Hallelujah. Hallelujah. I prophesy a gembira sattam in your house very soon. Amen. அதி சீக்கிரத்துல உங்க வீட்டுல இந்த கம்பீர சத்தம் கேட்க போகிறது. And not only that, அது மாத்திரமல்ல, when you have the pleasure of God, நீங்கள் தேவனுடைய பிரியமாய் மாறும் பொழுது, you know what verse 45 says in Tamil? 45 தமிழ்ல என்ன சொல்லுது தெரியுமா? God is going to give you the land. கர்த்தர் உங்களுக்கு நிலத்தை தரப்போகிறாராம். ஆமென். தேசங்களை கொடுத்தார். Nations he is going to give you. ஆமென். தேசங்களை கொடுக்க போகிறார். And you are going to eat from the labor of other people. ஆமென். அந்நிய ஜனங்களின் பிரயாசத்தை தேவன் சாப்பிட கொடுக்க போகிறார். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க. ஆமென். நீங்க வெட்டாத துறவையும் நடாத திராட்சை தோப்புகளையும் கர்த்தர் தரதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறார். Amen. He is waiting to give you the houses which you haven't built and the wells you haven't cut. That is when you enjoy the pleasure of God. அப்படிதான் தேவனுடைய பிரியத்தையும் பாசத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். How many of you want to say amen to that? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? Hallelujah. Hallelujah. The fruit of the land அந்த தேசத்தின் கனி is going to be glorious. ஆமென். அது மகிமையாய் இருக்க போகிறது. The blessing that you are going to have நீங்க பெற்றுக்கொள்ள போகிற is ஆசீர்வாதங்கள் going to be glorious. அது மகிமையாய் இருக்க போகிறது. Isaiah chapter 4 verse 2 says, ஏசாயா 4 அதிகாரம் 2 வசனம் இப்படியாக சொல்கிறது, in that day the branch of the Lord will be beautiful and glorious. Amen. For the fruit of the land will be pride and glory of the survivors in Israel. வாசிங்க தமிழ்ல. இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். Wow. பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாய் இருக்கும். கையை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. தப்பினவர்களுக்கு யாரை சொல்றார்? உங்களையும் நீ தான் சொல்றார். Man, God is speaking about you and me who escaped. கொரோனாவுக்கு தப்பினவர்களுக்கு, those who escaped from the wrath of corona. கர்த்தரின் கிளையாகிய இயேசு கிறிஸ்து, Amen. The branch of the Lord, the Jesus Christ. அவர்தான் நம்முடைய கிளை. He is the branch. அவர் நமக்கு அலங்காரமும் மகிமையும் கொடுக்க போறார். Amen. He is going to give us glory and beauty.
You have suffered enough. நீங்க அனுபவித்ததெல்லாம் போதும். God says, now I am going to bring you pleasure. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் அந்த பிரியத்தை கொண்டு வர போகிறேன். When you are the pleasure of God, நீங்க தேவனுடைய பிரியமாய் மாறும் பொழுது, you will receive the glorious blessings. நீங்கள் மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். In the Bible, doxa means glory. டாக்ஸா என்றால் மகிமை என்ற அர்த்தம். Glory is the highest form of blessing. மகிமை என்றாலே உயர்ந்த ஆசீர்வாதம் என்று. ஆசீர்வாதத்தினுடைய உயர்ந்த உச்சக்கட்ட நிலையே மகிமைதான். Amen. Glory means the highest form of blessing. அந்த கல்யாணம் மகிமையா இருந்துச்சு. Amen. That wedding was glorious. அந்த வீடு மகிமையா இருந்துச்சு. That house was glorious. இந்த பிள்ளை இன்னைக்கு வந்து Dress மாத்திட்டு வந்து நிக்கிறது மகிமையா இருந்துச்சு என் மகளை பாக்கும்போது. Amen. This child is so beautifully dressed and she looks so glorious. God says, I am going to give you the doxa. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த டாக்ஸா, அந்த மகிமையை நான் உனக்கு தர போகிறேன். Somebody shout hallelujah. Hallelujah. Turn to your neighbor and say, there is a doxa in the boxa. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, there is a doxa in the boxa. உனக்கு வரப்போற பெட்டியில ஒரு மகிமை இருக்கிறது. Amen. The box which is going to come, the glory of God is inside. நான் சொன்னது சும்மா விளையாட்டுக்கு சொல்லுங்க. உடன்படிக்கை பட்டிக்குள்ள இருந்தது என்ன? தேவ மகிமை. Amen. The glory of God was inside the ark of covenant. Doxa in the boxa is coming to your house. Amen. Doxa in the boxa is coming to your house. உங்க வீட்டுக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் மகிமை பெட்டி வருகிறது. Amen. The glorious ark of covenant is coming to your house. எல்லா பயலும் பெட்டியை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. All these guys jumped out of the box. ஊசா லேசா தொட்டாரு செத்தாரு. Usa just slightly he touched and he was dead. தாவீது பார்த்தாரு, இதை என் வீட்டுக்கு நான் எடுத்துட்டு போக மாட்டேன்னு பாதி வழியிலேயே கூப்பிட்டாரு. ஓபேதேதோம், வாப்பா என் வீட்டு என்னுடைய அரண்மனை வேலைக்காரன்ல வா, கொஞ்சம் நம்பி இதை வச்சுட்டு போறேன், கொஞ்சம் பாத்துக்கிறியா? Amen. David saw all these things and he said, he came to Obed-Edom's house and said, can you just keep this box for some time in your house? Can you keep this doxa? In the doxa-va konjam vachikiriyappa? He said okay. அவர் ஓகே ன்னு சொல்லிட்டார். Within 3 months and 6 days, 3 மாதங்கள் 6 நாளுக்குள்ளாக the Lord blessed Obed-Edom so much. அபரிவிதமாய் ஆண்டவர் ஓபேத்-ஏதோம் வீட்டை ஆசீர்வதித்து It விட்டார். reached David. தாவீது காதுக்கு இந்த செய்திகள் வந்தது. What he bought 2 பென்ஸ்காரா. பயங்கர 2 பென்ஸ்கார் வாங்கிட்டாரா? What he got a very big 5000 square feet house. Wow. Doxa in a boxa. டாக்ஸா in a boxa. உங்க வீட்டுக்கு பாக்ஸா? ஆமா, நாங்க பாக்ஸ்ல வாங்கி வச்சிருக்கோம். ஆமென். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, loving children of God, உங்க வீட்டை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி விசிட் பண்ண வருகிறது. Amen. The ark of the covenant is coming to visit your house. உங்க இடத்தை, உங்க நிலத்தை, உங்க வீட்டுல கர்த்தருக்கு இடம் கொடுத்து பாருங்க. கர்த்தருடைய மகிமை உங்களை பெரியவனாக்கும். Amen. Just give some space in your house, in your heart, in your family. God's glory will fill that place. Before the ark of the covenant got to Obed-Edom's house, உடன்படிக்கை பெட்டி ஓபேத்-ஏதோம் வீட்டுக்கு வருவதற்கு முன்பாக it was in the house of Uzzah. அது ஊசா வீட்டில் தான் இருந்தது. But they never got blessed. ஆனா அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவே இல்லை. You might have the Bible. ஒருவேளை உங்க வீட்ல பைபிள் இருக்கலாம். You might be a Christian. நீங்க ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். Only if God is pleased with you, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருந்தால் மாத்திரம்தான், only then you will be blessed. அப்பதான் நீங்க ஆசீர்வாதமான பாத்திரமாய் இருப்பீங்க. You are distinguished to be dignified. நீ மற்றவர்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டதே உன்னை மகிமையாய் கர்த்தர் உயர்த்துவதற்காகத்தான். You are a royal diadem, your signature ring. Amen. முத்திரை மோதிரமாக தேவன் வைத்திருக்கிறார். After this, அதற்கப்புறம் you know what happened to Obed-Edom? ஓபேத்-ஏதோம்க்கு என்ன நடந்தது தெரியுமா? He permanently shifted his residence to Jerusalem. Amen. அவர் நிரந்தரமாக அவர் வீட்டை எருசலேமுக்கு மாற்றி விட்டார். And he was not just a doorkeeper anymore. அவர் வாசல் காவல் காக்கிறவராக இல்ல. He became a priest in the tabernacle. Amen. தேவனுடைய கூடாரத்தில் அவர் ஒரு ஆசாரியனாக மாறிவிட்டார். He kept pleasing God. தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். I have seen people, when God pleased with you and blesses you, people are moving away from God. தேவன் ஆசீர்வதித்து அவர்கள் மேல் பிரியமா இருக்கும் பொழுது ஜனங்கள் அவரை விட்டு தூர சென்று விடுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். When God blesses you, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது don't leave
leave the church. சபையை விட்டு விடாதீங்க. There is an option before you. உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. When the church is open, சபை திறந்தவுடன் are you going to please God by coming to the church? நீங்கள் சபைக்கு திரும்ப வந்து தேவனுக்கு பிரியமாய் இருக்க Or போகிறீங்களா? are you going to still enjoy sitting at home with your lungi and watching a message? இல்லனா உங்க வீட்லயே உட்கார்ந்துக்கிட்டு வேற பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்க போறீங்களா? வேற Dress போட்டுக்கிட்டு ஆயத்தமாகாம wear the sandals of preparedness because greater glory is awaiting. Amen. Doxa in a boxa is coming. Amen. ஆயத்தம் என்கிற பாதரட்சையை தொடுத்துக் கொள்ளுங்கள், ஏனால் தேவ மகிமையாகிய டாக்ஸா உங்க வீட்டை தேடி வந்து கொண்டிருக்கிறது. You attract the presence. தேவ பிரசன்னம். You attract the pleasure. தேவனுடைய பிரியம். You attract the prosperity of God. தேவனுடைய செழிப்பு. Hallelujah. Hallelujah. That's what happened to Obed-Edom. அதுதான் ஓபேதேதோம் வீட்டுக்கு நடந்தது. That is what the Bible promises even in Job. யோபுல கூட தேவன் இதைதான் வாக்குத்தத்தமாக தருகிறார். Job is in covenant with God. யோபு தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கையில் இருக்கும் பொழுது, So Job 42:10 and verse 11 says, யோபு 42:10-11 இப்படியாக சொல்லுகிறது. After Job had prayed for his friends, the Lord restored his fortunes and gave him twice as much as he had before. இருந்த எல்லாத்தையும் பார்க்கிலும் ரெண்டத்தனையா கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். And all his brothers and sisters and everyone who had known him before came and ate with him in his house. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க அப்புறம்? Amen. They comforted and consoled him over all the trouble the Lord had brought on him. ஓ, கர்த்தர் கொடுத்த எல்லா ட்ரபிள்ஸ்க்காக அவர்களை ஆறுதல் சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா அப்புறமா? And each one gave him a piece of silver and a gold ring. எல்லாரும் கையில தங்க காசையும் பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்களாம். உன்னை வெறுத்தவர்கள் உனக்கு கொடுக்கும்படி சீசன் மாறுகிறது. Amen. The season is changing. Those who rejected you, God is going to bless them through you. When the spirit of faith catches you, விசுவாசத்தின் ஆவி உங்களை பற்றி பிடிக்கும் பொழுது, prosperity will overtake you. செழிப்பு உங்களை அதுக்கு மேல கொண்டு போய் நிறுத்தும். I prophesy தீர்க்க தரிசனமாக that பேசுகிறேன். there will be topmost businessmen in the churches now. Amen. இப்பொழுது சபைகள்ல தலை சிறந்த வியாபாரிகள் வருவார்களாக. Power of creativity will start from the church. சபையிலிருந்து தான் அந்த உருவாக்குற அந்த அபிஷேகம் புறப்பட போகிறது. Job was rich. யோபு பயங்கர செல்வசீமானாக He washed இருந்தார். his feet with butter. வெண்ணெயிலே அவர் பாதங்களை கழுவினாராம். Abraham was rich. ஆபிரகாம் செல்வசீமானாக இருந்தார். The earth could not withhold the kind of blessing God blessed Abraham. பூமியே அவருடைய ஆசீர்வாதத்தை தாங்கிக் கொள்ள கூடாத அளவுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட Jesus பாத்திரமாய் was இருந்தார். not poor. இயேசு சுவாமி ஒரு பிச்சைக்காரர் அல்ல. When he was born, அவர் பிறக்கும் பொழுது gold and frankincense were offered to him. ஆமென், பொன்னும் வெள்ளியும் வெள்ளை போலமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் பிறக்கும் போதே கோல்டுனா யோசித்துக்கோங்களேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவரை போய் நம்ம என்னமோ மாட்டு கொட்டையில பிறந்ததுக்கு ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக ஆட்டுக்குட்டின்னு காமிக்கிறதுக்காக மாட்டு கொட்டையில பிறந்தாரே தவிர பிச்சைக்காரன்னு காமிக்கிறதுக்காக இல்ல. என்னுடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பரன். Amen. My God is a rich God. If they did not have lot of finance, why would they have a treasurer? அவங்களுக்கு நிறைய பணம் இல்லனா ஏன் அவங்களுக்கு ஒரு பணத்தை பாதுகாக்கிற ஒருவர் தேவைப்படுகிறார்? பணப்பைய தூக்கிறதுக்கு யூதாஸ்க்கு ட்ரெஷரர் போஸ்ட் ஏன் கொடுத்தார் ஏசப்பா? ஏன்னா நிறைய பணம் இருந்துச்சு. Why did Jesus give the treasurer post to Judas? Because he had a lot of money. ஆனா அந்த யூதாஸ் பைய காட்டி கொடுத்ததுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இவ்ளோ பணம் இருக்குது நம்மளால ஒண்ணு எடுக்க முடியல, அனுபவிக்க முடியலையே. The main reason why Judas betrayed was so much of money is there but I cannot use anything. ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அறையப்பட்டபோது, when Jesus Christ was crucified on the cross, அவர் Dressக்காக எதுக்காக சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க? why they had to put cast lots for his garments? ஏன்னா அவர் போட்டிருந்த Dress அவ்வளவு விலையேற பெற்றதாக இருந்தது. Because he was wearing such an expensive clothes. பணத்துக்காக ஆண்டவரை ஜெபிக்காதீங்க. Don't ever pray for money to தேவ God. ஞானத்துக்காக ஜெபிங்க. Pray for the wisdom of God. அந்த ஞானம் உங்களுக்குள்ள புதிய காரியங்களை உருவாக்கும். Amen. That wisdom will help you to create new things to attain the riches. I want to prophesy a Mimshak anointing on you. Amen. Mimshak அபிஷேகத்தை உங்கள் மேல் நான் கட்டவிட்டேன். You know what is Mimshak anointing? Mimshak அபிஷேகம் என்றால் என்ன தெரியுமா? It is a spreading anointing. அது பரவி போகிற ஒரு அபிஷேகமாய் இருக்கிறது. Somebody shout hallelujah. Hallelujah.
Hallelujah. That is the promise for this year. அதுதான் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம். He shall be like a dew for Israel. அவர் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பார். What is the dew? அந்த பனி என்றால் என்ன? It is a spreading anointing. அது ஒரு பரவி போகிற அபிஷேகம். It is not a tap anointing. அது ஒரு tap குழாவை போல அல்ல. குழாயில இருந்து வர தண்ணி மாதிரி இல்ல. It's not like the water which comes from the tap. அள்ளி தெளிக்கிற அபிஷேகம். Amen. It is the anointing which spreads on everyone. You are going to be prosperous. நீங்க பயங்கர செழிப்பாக இருக்க போகிறீங்க. You will lend to many nations. நீங்கள் பல தேசங்களுக்கு கடன் கொடுக்க போகிறீங்க. You are going to attract the prosperity of God. தேவனுடைய ஐஸ்வரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற பிரியமுள்ளவர்களாய் இருக்க போகிறீர்கள். Somebody said amen. Amen. Number 4. நான்காவதாக God is going to give you peace. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தர போகிறார். How many of you want to say amen? Amen. Hallelujah. Hallelujah. God is going to attract you with his peace. அவருடைய சமாதானத்தினால் உங்களை இழுத்து கொள்ள போகிறார். And you are going to be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க போகிறீங்க. You know, after the trouble Job went through, யோபு கடந்து போன எல்லா உபத்திரவத்திற்கு பிற்பாடு, when I looked at the end of Job, யோபின் முடிவை நான் பார்க்கும் பொழுது so peaceful. பயங்கர சமாதானம். You read the 16 and 17. 16 17 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், After this, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து, after this 140 years, அப்பா 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். In the English Bible it says he saw the 4th generation. அவர் 4 தலைமுறைகளை பார்த்தாராம். Hallelujah. Hallelujah. His children, அவருடைய பிள்ளைகள் number 1, children's children, பிள்ளைகளின் பிள்ளைகள், 2, பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகள், 3, பிள்ளைகளின் 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 பிள்ளைகள், 4th generation. 4 தலைமுறைகள். Hallelujah. இதுக்காக உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சைல்டு மேரேஜ் பண்ணி விட்டுறாதீங்க, 4வது தலைமையை பார்க்கணும்ட்டு. But God is going to bless you so much. ஆண்டவர் உங்களை இவ்வண்ணமாய் ஆசீர்வதிக்க போகிறார். Hallelujah. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். Amen. You will see your children's children. How many of you want to say amen? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுங்க. God is going to give you a long peaceful life. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தோட நீண்ட ஆயுசை தேவன் தர போகிறார். Job 42:17. யோபு 42:17. I prophesy this on you right now. இப்பொழுது இந்த வார்த்தையை உங்கள் மேல் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன். Job died being old and full of days. யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். Job, when God called him, did not say, please, I don't want to die. He said, I am ready because I've enjoyed everything. Amen. ஆண்டவர் யோபை கூப்பிடும்போது அவர் இப்ப வரல, நான் ரெடி ஆயிடலாம்லாம் சொல்லல. ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் அனுபவித்தேன், நான் வருகிறேன். இப்போ உங்களை கூப்பிட்டா என்ன சொல்லுவீங்க? If God calls you, what you will say? நான் வரல ஆண்டவரே. ஐயோ, I am not coming, Lord. இன்னும் அது இருக்குதே, இது இருக்குதே, அது செய்யணுமே, இது செய்யணுமே. This is there, that is there, and I have to do all these things. We read about longevity of life. இந்த இடத்துல நாம் பூரண வயதை குறித்து நாம் பார்க்கிறோம். Our yesteryear chief minister Karunanidhi ஐயா, முதலமைச்சர் கருணாநிதி ஐயா அவங்க, he lived for 94 years. அவர் 94 வயது வரைக்கும் வாழ்ந்தார். Such a pressure job. பயங்கரமான ஒரு டென்ஷனான ஒரு வேலை. So many things. சொந்த கட்சிக்காரனே முதுகுல குத்திடுவான், தாவுவான், என்னென்னமோ இவ்வளோ பிரஷரை தாங்கின கருணாநிதி ஐயாவுக்கே 94 வருஷத்தை கத்தர் கொடுப்பாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு எனக்கும் தீர்க்காயுஷ கத்தர் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆமென், ஆமென். Such a pressureful job. பயங்கரமான டென்ஷனான ஒரு வேலை. God gave him such a long life. கர்த்தர் அவ்வளவு பூரண வயசு ஆயுசை தேவன் கொடுத்திருந்தார். How much more will he give you and me? உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எவ்வளவாய் தேவன் தர விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். I prophesy a long peaceful life for you. ஆமென். உங்களுக்கு சமாதானத்தோடு கூடிய நெடுநாள் வாழ்ந்து பூரண வயதை தேவன் தரும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருடத்தின் நடுவில் God is going to revive the work of his hands. அவருடைய கரத்தின் கிரியைகளை தேவன் உயிர்ப்பிக்க போகிறார். Hallelujah. Hallelujah. Let us stand up in the presence of God. நாம் எல்லாரும் தேவ பிரசன்னத்துல நாம் எழுந்து நிற்கலாம். Lift your hands. கரங்களை உயர்த்தி cry out
out to God. தேவனிடத்துல நாம் அழுது விண்ணப்பம் செய்யலாம். ஆண்டவரே என்னை உயிரடைய செய்யும் ஆண்டவரே. Revive me, Lord. ஆண்டவரே என்னை உயிரடைய செய்யும். I know my transition period is over. அப்பா எனக்கு நன்றாக தெரியும் என்னுடைய கடந்து செல்லுகிற இந்த காலம் முடிந்து விட்டது என்று. I got on the bridge of faith. நான் விசுவாசம் என்கிற பாலத்தின் மேலே ஏறினேன். I know this bridge is going to take me to a blessed place. எனக்கு தெரியும் இந்த பாலம் என்னை ஒரு ஆசீர்வாதத்தின் தேசத்துல கொண்டு போய் விட போகிறது. Where the will of God is, தேவ சித்தம் எந்த இடத்தில் இருக்கிறதோ, the pleasure of God is available for me there. தேவனுடைய பிரியம் அந்த இடத்துல எனக்கு ஆயத்தமாக The இருக்கிறது. presence of God is available for me. தேவ பிரசன்னம் எனக்காக அந்த இடத்துல The ஆயத்தமாக prosperity of God is there for me. தேவனுடைய செழிப்பு அந்த இடத்துல எனக்காக The காத்துக் peace of கொண்டிருக்கிறது. God is available for me. தேவனுடைய சமாதானம் அந்த இடத்துல எனக்காக காத்துக் Lord, I am கொண்டிருக்கிறது. ready to climb the bridge. ஆண்டவரே அந்த பாலத்தை ஏறுவதற்கு நான் ஆயத்தமாக I am இருக்கிறேன். ready to climb that bridge. அந்த பாலத்தை ஏறுவதற்கு நான் I ஆயத்தப்படுகிறேன். am ready to continue in the bridge. நான் தொடர்ந்து அந்த பாலத்தின் மேல் போவதற்கு நான் I ஆயத்தப்படுகிறேன். am in a transition. அப்பா எனக்கு நன்றாக தெரியும் நான் இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். I am confused. அப்பா எனக்கு அநேக குழப்பங்கள் இருக்கிறது. But I will not leave you, Lord. ஆனா நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே. I will yet praise you, Lord. அப்பா நான் இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே. You will make my feet like hinds feet. அப்பா என் கால்களை மான் கால்களை போல And மாற்றுவீர். you will make me stand in high places. அப்பா உயர் ஸ்தலங்களில் என்னை கொண்டு போய் நிறுத்துவீர் I ராஜா. believe and trust you, Lord. அப்பா நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிறேன் You ஆண்டவரே. are my God. நீர்தான் என்னுடைய தேவன். In you I trust. அப்பா உம்மில் நான் எல்லா நம்பிக்கையும் வைக்கிறேன் I will ஆண்டவரே. not be put to shame. அப்பா நான் வெட்கப்பட்டு போவதில்லை Just ஆண்டவரே. lift your hands and say, I love you, Jesus. கரங்களை உயர்த்தி சொல்லலாம் I love you Jesus. യേശു വന്നിട്ടുണ്ട് എന്നവസ്ഥയെ മാറ്റാൻ ഇന്നും ജീവിക്കുന്നു യേശുവേ യേശു വന്നു വിട്ടാൽ എന്നവസ്ഥയെ മാറ്റ ഇന്നും ജീവിക്കിன்ற യേശുവേ செய்து பாடலாமா യേശു വന്നു വിട്ടാൽ എന്നവസ്ഥയെ മാറ്റ இன்னும் ஜீவிக்கின்ற இயேசுவே I prophesy a season change for you. ஆண்டவர் நான் தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன் இந்த காலம் மாறுகிறது. வருஷங்களின் நடுவிலே அவருடைய கிரியையை உயிர்ப்பிக்கிறார். You are reviving your works in the midst of this year, O Lord. This is the middle of the year, Lord. வருடத்தின் மையமாயிற்று ஆண்டவரே. Revive your people. அப்பா உம்முடைய ஜனத்தை உயிர்ப்பியும் ஆண்டவரே. Let them see a turnaround. அப்பா ஒரு திருப்பு முனையை அவர்கள் பார்க்கட்டும். In their family, குடும்பத்தில், in the business, வியாபாரத்தில், in their health, அவங்களுடைய சரீரத்தில், in the children, பிள்ளைகளில், for the future. அவங்க எதிர்காலத்திற்கு Let there be a turnaround, Lord. அப்பா ஒரு பெரிய திருப்பு முனை வரட்டும் சுவாமி. உங்க ரைட் கையை உங்க தலை மேல வைங்க. Everybody place your right hands on your head. உங்க வலது கையை எடுத்து உங்கள் தலையின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். And say in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் In the midst of the years. இந்த வருடத்தின் மையத்தில் Revive, Lord. அப்பா எங்களை உயிரடைய செய்யுங்க ஆண்டவரே. Revive me, Lord. அப்பா உயிரடைய செய்வீராக. Revive me, Lord. உயிரடைய செய்வீராக ராஜா. உயிர்ப்பிய ராஜா. Lord revive me, O Lord. Lord, I need a revival, Lord. அப்பா எனக்கு ஒரு எழுப்புதல் தேவை ஆண்டவரே. In the midst of the years. இந்த வருடத்தின் மையத்தில் You ஆண்டவரே. promise that you will revive me. அப்பா நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர் நீங்கள் எங்களை உயிரடைய செய்வீர்கள் என்று. I am sick and tired of enemies hunting me down. அப்பா சத்துருக்கள் என்னை சூழ்ந்து என்னை வேட்டையாடி கொண்டிருக்கிறதை பார்த்து நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே. Enough, Lord. அப்பா போதும் அப்பா. No more anger. அப்பா இனிமே இந்த கோபம் வேண்டாம்ப்பா. Show me your mercy, Lord. அப்பா உம்முடைய இரக்கங்களை காண்பியும். Remember your mercy for your people. அப்பா அந்த ஜனத்தின் மேல் உம்முடைய இரக்கங்களை காண்பிப்பீராக. I bless your children right now. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். They will attract the presence. தேவ பிரசன்னத்தை இழுக்கிறவர்களாய் They will இருப்பார்கள். attract the pleasure.
தேவனுடைய பிரியத்தை இழுக்கிறவர்களாய் They will attract the prosperity. தேவனுடைய செழிப்பை They will இழுக்கிறவர்களாய் attract the peace and long life that God blesses. தேவனுடைய சமாதானத்தையும் பூரண ஆயுசையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்களா. I bless your children. பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். Thank you for this prophetic word. அப்பா இந்த தீர்க்கதரிசன வார்த்தைக்காக நன்றி ராஜா. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Amen. I'm going to receive testimony after testimony. அநேக சாட்சிகளை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். Very soon you are going to enter into a new place. அதி சீக்கிரத்துல நீங்கள் ஒரு புதிய இடத்திற்குள் கடந்து செல்ல போகிறீங்க. You are going to buy new things. நீங்க புதிய காரியங்களை வாங்க போறீங்க. New vehicles are coming. புதிய வாகனங்கள் வந்து கொண்டிருக்கு. Between now and December I will dedicate lot of new vehicles, new houses, new places in the name of Jesus. Amen. இப்போலிருந்து டிசம்பருக்குள்ள புதிய வாகனங்கள், புதிய வீடுகள், புதிய இடங்களை நான் பிரதிஷ்டை செய்து ஜெபிக்க போகிறேன். You will give me many keys in my hands. I will bless and dedicate it. அநேக சாவிகளை என் கையில கொடுக்க போறீங்க. நான் அதை ஆசீர்வதித்து உங்களுக்கு தர போகிறேன். Your turnaround has happened. உங்கள் திருப்புமுனை நடந்து விட்டது. Rejoice. களி கூறுங்கள். Because you are going to come out with a great sound of salvation. Amen. ஒரு பெரிய ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தோடு நீங்கள் திரும்பவுமாக வரப்போகிறீர்கள். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி ரூவா ஊழியங்கள் எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org